ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் டேஸ்ட்டில் வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை தான் செய்ய போகிறோம். பிண்டி மசாலா ஃப்ரை. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரைஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப பொடுசாக வேண்டாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை அதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப கோல்டன் கலர் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா அந்த வெங்காயத்தை நம்ம தனியாக எடுத்துகிட்டு வெண்டைக்காய் வதக்க போகிறோம். இந்த வெங்காயத்துக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு அந்த எண்ணெயிலே சேர்த்துருங்க. நான் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் டேஸ்ட் பிடிக்குமோ அந்த எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து அதை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இதே எண்ணெயில் இப்போ அந்த வெண்டைக்காயை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரே மாதிரி வெண்டைக்காய் பொரியலாகவே செய்யாமல் இந்த மாதிரி செய்கிறப்போ சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் நல்லா வதக்கிடணும். இந்த வழுவழுப்பெல்லாம் போய் வெண்டைக்காய் கிட்டத்தட்ட குக் ஆகிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலாவில் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணுறப்ப வெண்டைக்காய் குக் ஆகாது. அதனால் எப்போவுமே வெண்டைக்காயை தனியாக நல்லா வதக்கிடுங்க. உப்பு தேவையான அளவு வெண்டைக்காய்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து இந்த மாதிரி நல்லா இரும்பு பேனாக இருக்கிறப்போ உங்களுக்கு நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி இதையும் ஆயிலிருந்து அது செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மசாலாவில் சேர்க்கணும். மசாலாவில் சேர்த்தப்போ அதிகமாக குக் ஆகாது. இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இது தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணுறப்ப தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அது உங்கள் ஆப்ஷன் தான். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது 2 சின்ன சைஸ் தக்காளியை நான் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக உள்ளே ஊற்றிருக்கேன். நீங்கள் தக்காளியை சும்மாவே கட் பண்ணி உள்ளே போடலாம். அதை விட இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா இந்த தோலாக தக்காளி இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. மஞ்சள் தூள், இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தனி மிளகாத்தூள். இவ்வளோ தான் இதுக்கு நம்ம சேர்க்குற மசாலா. நீங்கள் காரத்துக்கு யார் சாப்பிட்றாங்களோ காரம் நிறையா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியோட மல்லித்தூள் மிளகாத்தூள் நல்லா ஒன்று சேர்ந்து தக்காளி தனித்தனியாக அந்த தண்ணியோடு விட்டு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் தண்ணி நல்லா வற்றி தக்காளி இந்த அளவுக்கு மசாலா பிடிச்சி கெட்டி ஆகணும். நல்லா கெட்டியாகி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் வெண்டைக்காயும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே தனித்தனியாக உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். தேவை இருந்தால் நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம மாவுலேயும் கோதுமை மாவு உப்பு போட்டு போய் செய்வோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த மசாலா வெண்டைக்காயில் நல்லா ஒட்டி அந்த எண்ணெய் அப்படியே செப்பரேட் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சப்ஜி தான் இது. ஸோ இந்த வெண்டைக்காய் ஃப்ரை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சப்பாத்திக்கோ இல்லை ரைஸ்க்கோ மதிய நேரம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஸ்பைசி கிடையாது. நல்ல காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா தூளும் இன்னும் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஸ்பைசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.